அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற பிரிந்த உறவுகள், அதாவது உண்மையான பிரிந்த உறவுகள் ஒன்று சேர, அவர்கள் வாழ்க்கை சிறக்க மிகவும் அந்யோன்யமாகவும் அன்பாகவும் இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு எளிமையான மற்றும் அதீத பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரீக முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்தவித மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையாகவே திருமணம் செய்ய கொள்ள நினைக்கும் காதலர்கள் இதை பயன்படுத்தலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தவறான காரணத்துக்காக இதை பயன்படுத்தாதீர்கள். அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பொண்ணையோ ஆணையோ அல்லது இன்னொருத்தரோட கணவனையோ மனைவியையோ அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த முறையை பயன்படுத்தாதீர்கள். ஏன் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, யார் மீது இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு வசமாவார்கள். நிச்சயமாக அவங்க உங்களுக்கு வசியமாயிருவாங்க. ஆனால் தவறான உறவுகளுக்காக நீங்கள் வசியம் செய்யும்போது அதற்கான பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறான விஷயத்துக்காக வசியம் பண்ணுறார் அப்படின்னா, நீங்கள் இந்த மெத்தடை செய்யும்போது அவங்க உங்ககிட்ட நிச்சயம் வசியமாவார்கள். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தருக்கு சொந்தமான உறவை வசியம் பண்ணியிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க. ஆனால் எப்படி வசியமானாங்களோ அதே மாதிரியே உங்களை விட்டு உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டு திரும்பி செல்வார்கள். ஏன்னா நீங்கள் இப்படி தவறான விஷயத்துக்கு பண்ணும்போது அது ஒரு நெகட்டிவிட்டிவாக உங்களுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த பெண்ணை வசியம் செய்யும் பொழுது பெண் சாபம் உங்களுக்கு வந்து சேரும். பெண் சாபம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களது தலைமுறைக்கே வந்து சேரும். இதே போல் ஒரு பெண் ஒரு ஆணை வசியம் செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணோட சாபம் உங்கள் தலைமுறை முழுவதும் வந்து சேரும். அதனால தான் சொல்கிறேன், இதை யாரும் தவறான விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது. சரி, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகணும். இது ஒரு தாந்திரீக முறை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தாந்திரீகத்துக்கு தேவைப்படும் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்ச் இலை அப்படிம்பாங்க, இங்கிலீஷில் பே லீஃப் அப்படிம்பாங்க. அந்த இலை ஒன்று. அதற்கு பிறகு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக நம்ம பயன்படுத்துகிறதுனால ப்ளூ கலர் பென்னை மட்டும்தான் பயன்படுத்தணும். ப்ளூ கலரில் நீங்கள் பென், ஸ்கெட்ச், மார்க்கர், ஹைலைட்டர் அப்படின்னு நீங்கள் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹேண்டில் அல்லது அகல் விளக்கு. இந்த 3 பொருளும் நமக்கு தேவை.
இந்த 3 பொருளையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை எந்த டயத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி இதை செய்யலாம். நான் மேலே சொன்னது மாதிரி, அதாவது உண்மையான கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற காதலர்கள், ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, அவங்க மட்டும்தான் இந்த முறையை பயன்படுத்தணும். வேறு எந்த உறவுக்காகவும் இதை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த முறையை செய்யணும். இந்த முறையை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எல்லா பதிவுகளையும் சொல்கிற மாதிரி முதல்ல ஒரு தனிமையான ஒரு இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. தேர்வு பண்ணது பிறகு நீங்கள் ஒரு 2 நிமிடம் உங்களது மூச்சு காற்றை உள்மூச்சையும் வெளிமூச்சையும் ஒரு 2 நிமிடம் கவனிங்க. அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு, நீங்கள் யாரை நினைத்து இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்துகிறீர்களோ அவங்களை மனதார நினச்சிக்கோங்க. அவங்க உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த பிரியாணி இலையை எடுங்க. குறிப்பாக பிரியாணி இலை அப்படின்னு சொல்லும்போது டேமேஜ் இல்லாத ஒரு நல்ல இலையாக பார்த்து கையில் எடுத்துக்கோங்க. அந்த இலையை எடுத்த பிறகு உங்களுக்கு நீங்கள் விரும்பும் நபர் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அதை முடிவு பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிரிஞ்சி இலையில் நீங்கள் எழுதும்போது அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அவங்க இத்தனை நாளில் நம்ம கூட சேரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா பிரிஞ்சி இலையை பொறுத்த மட்டும் நாம் என்ன நினைத்து செய்கிறோமோ அதை அப்படியே நிறைவேற்றி தரும் ஆற்றல் அதற்கும் உண்டு. இப்போ அந்த பிரிஞ்சி இலையை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கு பிறகு ப்ளூ கலர் பென்னால் நீங்கள் மேலே அது பார்ட்னர்ஸ் நேம் அப்படின்னு போட்டிருக்கிறேன் பாருங்கள். இப்போ டிஸ்பிளேயில் கூட தெரியுது. பார்ட்னர்ஸ் நேம் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் யாருக்காக செய்ய நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதுங்க. பேரை எழுதுனதுக்கு பிறகு இந்த 33147442 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுனதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் நபர் உங்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. உதாரணத்துக்கு நான் கால் மீ ரைட் நவ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை எழுதுங்க. ஓகேங்க. அதை எழுதி முடித்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இத்தனை நாளில் அவங்க பேசணும் அப்படின்னு ஒரு டைமிங்கையும் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரிஞ்சி இலை இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அந்த நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த டேஸ்க்குள்ளே உங்களை சேர்த்து வைக்கும். உங்களிடம் அவரை அன்பாகவும் உண்மையான காதலுடனும் பேச வைக்கக்கூடிய பவர் இந்த பிரியாணி இலைக்கு இருக்கிறது. அதனால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி எழுதி முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த கேண்டிலோ இல்லை அகல் விளக்குலையோ இந்த பிரிஞ்சி இலையை எரிச்சிருங்க. எரித்து அந்த எரித்த சாம்பலை வெளியில் போய் காற்றில் ஊதி விட்டுருங்க. இதை நீங்கள் கரெக்டாக 11 நாட்கள் பயன்படுத்த வேண்டும். தொடர்ச்சியாக 11 நாள் பயன்படுத்தணுங்க. ஊடால எந்த ஒரு பிரயோகமும் விடக்கூடாது. பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட பயன்படுத்தலாம். 11 நாட்கள் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த 11 நாட்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கு நீங்கள் விரும்பும் நபர் உங்களிடம் வந்து பேசுவார். இல்லை அப்படின்னா பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி தரும். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த பிரிஞ்சி இலைக்கு நாம் என்ன விஷயத்தை கேட்கிறோமோ அதை கொடுக்கும் ஆற்றல் சக்தி அதிகம் உண்டு. இதை வச்சு நம்ம செய்கிற அத்தனை மேனிஃபெஸ்டிங்கும் நமக்கு பலிதமாகும். அதனால் முதல்ல சொன்னது மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேங்க, இதை தவறான விஷயத்திற்காக பயன்படுத்தாதீர்கள்.
நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையில் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கும் அனுபவத்தை எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணுவேன். இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.